Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 9 differential equation la exercise 9.5 question number 16 பார்க்கிறோம். Find the equation of the curve passing through the origin given that slope of the tangent to the curve at any point x comma y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Slope of the tangent to the curve at any point x comma y அப்படின்னா dy by dx. இதை நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் சால்வ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். முன்னாடி எக்ஸசைஸில் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ் அப்படின்னு வந்துச்சுனாவே டிவை பை டிஎக்ஸ் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த குவாடினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் தான் குவாடினேட்ஸ். சம் ஆஃப் த குவாடினேட்ஸ்னால் ஆட் பண்ணி வந்து எழுதணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டில் வந்து கொண்டு வரணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் py is equal to q அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ dy by dx இங்கே வந்து என்ன எடுத்துகிட்டு வரும், y இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் y வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நம்மளுக்கு பியோட வேல்யூ -1 அண்ட் கியூவோட வேல்யூ எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். e power integral p dx வந்து வரும். e power integral -1 dx வந்து வரும் and which is e power minus x. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e power minus x. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ y into இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q into இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இதில் வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஒய் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ வந்து எக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, இன்டகிரல் யூ இன்டூ வி டிஎக்ஸ் ஃபார்மில் இருக்குது. யூ இன்டகிரல் வி டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் டி பை dx of u integral v dx the whole dx வந்து வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எதை வந்து யூன்னு எடுத்துப்போம், ஐலேட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐலேட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணும் போது எக்ஸு தான் வந்து நம்மளுக்கு யூவாக வந்து வரும். அண்ட் இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம், இது வந்து லாஸ்ட் வியாக வந்து நம்மளுக்கு வரும். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்துடும் மைனஸ் இன்டகிரல் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்துடும் இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் த ஹோல் டிஎக்ஸ்னு வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும், இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். ஒய் இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் y into e power minus x அப்படியே வந்துடும். x e power minus x வந்து நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா e power minus x by -1 வந்து வரும். மைனஸ் இன்டகிரல் இது வந்து 1 வந்துடும். e power minus x இன்டகிரேட் பண்ணோம்னா e power minus x by -1 dxன்னு வந்து வரும். ஸோ இப்போது இந்த மைனஸை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். So y into e power minus x is equal to minus x into e power minus x வந்துரும் plus integral e power minus x dx plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So y into e power minus x equal to minus x into e power minus x plus e power minus x by -1 plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். So y into e power minus x is equal to minus x into e power minus x minus e power minus x plus c அப்படின்னு வந்து வரும். இந்த மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸை கீழே கொண்டு வரேன், அதாவது ரைட் சைட் கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் பை இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி பை இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்து வரும். இதுவும் கேன்சல் ஆகிடும் அண்ட் மைனஸ் எக்ஸ் -1 plus c into e power x வரும் equal to y. இப்போ அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா curve passes through the origin அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ ஆரிஜின் அப்படின்னும் போது நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்து எடுத்துக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 ஈக்குவல் டு -0 -1 ப்ளஸ் சி இன்டூ இ பவர் எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே இந்த இந்த -1 இந்த பக்கம் வரும் 1 ஈக்குவல் டு சி இன்டூ இ பவர் எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு இருக்கு. எக்ஸ் வந்து என்னது 0. ஸோ இங்கே 0 போடல. ஸோ 0 வந்துடும். இ பவர் 0 இட் இஸ் 1. ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு சி. சியோட வேல்யூ வந்து 1ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எக்ஸோட பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அப்போனா இ பவர் 0 விச் இஸ் 1 வந்துடும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும். புட் சி இஸ் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 1. 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ y ஈக்குவல் டு -x -1 ப்ளஸ் சிக்கு பதிலாக 1 இன்டூ இ பவர் எக்ஸ். ஸோ இந்த -1 -x எல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். இதை நீங்கள் அப்படியே விட்டுறலாம், இல்லை இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 16th கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 17 வந்து பார்க்கலாம். Question number 17, find the equation of a curve passing through the point 0, 2 given that the sum of the coordinates of any point on the curve. So sum of the coordinates na x and y coordinates. So sum of the coordinates of any point on the curve exceeds the magnitude of the slope to the curve at the point by 5. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட்டை வந்து எக்ஸீட் பண்ணுது. எவ்வளோ எக்ஸீட் பண்ணுது? 5. ஸோ அப்போது பை 5. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்மளோட ஃபார்ம் வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு வருவோம்? dy by dx plus py is equal to q. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ dy by dx plus இந்த y-ஐ நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போது நம்மளுக்கு -y வந்து நம்மளுக்கு வந்துடும் ஈக்குவல் டு எக்ஸ் -5 அப்படின்னு வந்துடும். இந்த 5-ஐ நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன், ஒய்யை நான் ரைட் சைடு எடுத்துகிட்டு வரேன். நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது பியோட பிளேஸில் -1 அண்ட் கியூவோட பிளேஸில் எக்ஸ் -5 வந்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். The integrating factor is equal to e power integral p dx. So e power integral -1 dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ e power -1 வந்துடும் integral dx. ஸோ இட் வில் பி e power -x வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம y into integrating factor equal to integral q into integrating factor dx plus c வந்து வரும். ஸோ y integrating factor e power -x equal to integral q வந்து x -5 into e power -x dx plus c அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இன்டெக்ரல் u into v dx equal to u integral v dx minus integral d by dx of u integral v dx the whole dx அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போது சப்ஸ்டிடியூட் இன் பிளேஸ் ஆஃப் u நம்ம வந்து என்ன போடணும்? இதுதான் வந்து வரும், அதாவது x -5. ஸோ x -5 integral e power -x dx வந்துடும் மைனஸ் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் y into e power -x மைனஸ் இன்டெக்ரல் d by dx ஆஃப் x -5 வந்துடும் இன்டெக்ரல் e power -x dx the whole thing dxன்னு வந்து வரும். ஸோ y into e power -x x -5 வந்துடும். இங்கே e power -x அண்ட் x இருக்கிற இடத்துல -x இருக்குது. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் -1 போடுறோம். மைனஸ் இன்டெக்ரல் இதை வந்து x -5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். அண்ட் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம். e power -x -1 வந்துடும் the whole dx. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். So y into e power -x is equal to x -5
இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ், மைனஸ் இந்த இடத்துல வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ப்ளஸ் சி வந்து சேர்த்துக்கோங்கம்மா. இந்த ப்ளஸ் சி இருக்குல்ல, அதை வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ அப்போது y இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேட் பண்ணும் போது இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ y இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்து வரும் ஈக்குவல் டு minus x minus 5 e power minus x minus e power minus x plus c வந்து இருக்கும். ஸோ y equal to இப்போது இந்த e power minus x நான் கீழே கொண்டு வரேன். ஸோ அப்போ கீழே கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்னவாகும், அதாவது ரைட் சைட் கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ e power minus x into x minus 5 minus e power minus x ப்ளஸ் சி வந்து வரும். அண்ட் இது எல்லாமே இ பவர் மைனஸ் எக்ஸ் டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ அப்போது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 5 பை இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் சி பை இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்துடும். ஸோ இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அண்ட் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 minus 1 plus c into e power x வந்து வந்துரும். மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். y equal to minus x plus 5 minus 1 plus c into e power x. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே y equal to minus x plus 4 plus c into e power xன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம், y equal to 4 minus x plus c into e power xன்னு வந்து வரும். இப்போது அவங்க வந்து பாயிண்ட் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ 0,2 தான் வந்து பாயிண்ட். ஸோ அப்போ எக்ஸ் வந்து 0 அண்ட் ஒய் இஸ் 2. சப்ஸ்டிடியூட் 2, இது வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 4 மைனஸ் 0 ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் 0. ஸோ 2 ஈக்குவல் டு 4 ப்ளஸ் சி. ஸோ 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். 2 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு சி, சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. And இப்போ in place of c substitute c is equal to minus 2 in equation 1. So y equal to 4 minus x, இங்கே c இருக்கிற இடத்துல minus 2 into e power x வந்து வந்துடும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 17th question. நெக்ஸ்ட் வந்து நம்ம 18th question பார்க்கலாம். 18th question வந்து பார்க்கலாம். the integrating factor of the differential equation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க differential equation. ஸோ x into dy by dx minus y is equal to 2x square அப்படின்னு வந்து வரும். ஸோ எக்ஸை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஏன்னா இல்லாட்டினா டிவைட் பை எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ dy by dx minus y by x வந்துடும் ஈக்குவல் டு 2x square by x வரும். ஸோ dy by dx minus y by x equal to 2x அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ dy by dx plus py equal to q. ஸோ p இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, மைனஸ் 1 by x வந்து இருக்குது, மைனஸ் 1 by x. அண்ட் q இருக்கிற இடத்துல 2x வந்து நம்மளுக்கு இருக்குது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இ பவர் இன்டகிரல் p dx வந்து வரும். ஸோ இ பவர் இன்டகிரல் மைனஸ் 1 by x dxன்னு வந்து வரும். ஸோ இ பவர் மைனஸ் வெளில வந்துடும், dx by x வந்து வரும். ஸோ இட் வில் பி இ பவர் மைனஸ் log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து வரும். ஸோ இது வந்து இ பவர், இது வந்து n log m. ஸோ இந்த பக்கம் வந்துடும். அப்போனா log x to the power minus 1 அப்படின்னு வந்து வரும். ஈயோ லாகோ ரிமூவ் ஆகிடும். ஸோ x to the power minus 1 which is 1 by x. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். 19th question, integrating factor of the differential equation அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 minus y square dx by dy plus y into x is equal to ay அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிஎக்ஸ் பை டிஒய் ஃபார்ம் வந்து தனியாக வரணும். அதாவது டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் P1x இஸ் ஈக்குவல் டு Q1 இதான் ஃபார்மெட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பை 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த த்ரூ அவுட் த ஈக்குவேஷன். ஸோ டிஎக்ஸ் பை டிஒய் வந்துடும் ப்ளஸ் y இன்டூ எக்ஸ் பை 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும் ஈக்குவல் டு ஏ y by 1 minus y square அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இங்கே இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா P1 வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, y by 1 minus y square வரும். Q1 ay by 1 minus y squareன்னு வந்து இருக்குது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் P1 dy அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போது இ பவர் இன்டகிரல் y by 1 minus y square dy அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இந்த 1 minus y square இருக்குல்ல, அதை தான் வந்து நான் டீன்னு எடுத்துக்கிறேன். 1 minus y square is equal to t. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். minus 2y dt by dy அப்படின்னு வந்து வரும். ஸோ y இன்டூ டிஒய் மட்டும் வச்சுக்கிட்டு dt பை மைனஸ் 2 வந்து கீழே வந்துடும். ஸோ இப்போ இதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இ பவர் இன்டகிரல் dt பை மைனஸ் 2 பை t வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இ பவர் மைனஸ் 1 பை 2 வெளியில் வந்துடும். dt பை t வந்து வரும். ஸோ இட் வில் பி இ பவர் மைனஸ் 1 பை 2 லாக் மாடுலஸ் ஆஃப் டீன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது இங்கே இந்த மைனஸ் 1 பை 2 வந்து இருக்குல்ல, இது வந்து பவரில் வந்துடும். n log m ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இ பவர் லாக் டி டு த பவர் மைனஸ் 1 பை 2ன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். இஎல் லாக ரிமூவ் ஆகிடும். ஸோ டி டு த பவர் 1 பை 2 மைனஸ் 1 பை 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ டி வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், t வந்து 1 minus y square. So 1 minus y square the whole power minus 1 by 2. அதாவது இது வந்து minus வந்தால் டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ அப்போ 1 by square root of 1 minus y square. ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.